புத்தக பிரிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். காதல் பிசாசு கதையின் 7ஆம் பகுதி தொடர்கிறது. மோகனின் முகத்தில் புன்னகையை கொண்டு வந்தது. ஆனால் யாழினிக்கோ சங்கடத்தை வளர்த்தது. அந்த ரவுடி கூறியது போன்ற ஒருவன் பரதன் இல்லை என்ற யதார்த்தம் அவளை சுட்டது. யாழினியை நோக்கி திரும்பினான் மோகன். அப்பொழுதுதான் அவன் கன்னத்தில் வழிந்த இரத்தத்தை கவனித்தாள் அவள். உங்களுக்கு அடிபட்டிருக்கு சார் என்றாள் படபடப்புடன். பரவாயில்லை என்று புன்னகைத்தான் மோகன். யார் என்றே தெரியாத அவன் மீது பரிதாபம் கொண்டாள் யாழினி. நான் உங்களை ட்ராப் பண்ணட்டுமா என்றான். பரவாயில்லை சார், நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன் என்றாள் தயக்கத்துடன். அங்கே பாருங்க, ஒரு பகுதியை சுட்டி காட்டினான் மோகன். அங்கு சபாபதியும் அவனது நண்பனும் அவர்களை பார்த்தபடி நின்றிருந்தார்கள். நான் இங்கிருந்து போகணும்னு தான் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மழை நேரத்தில் உங்களுக்கு ஆட்டோ கிடைக்கலன்னா என்ன செய்வீங்க? ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க? அதை மோகன் கேட்ட விதமும் அவனது மென்மையான குரலும் அவளை யோசிக்க செய்தது. அது சார், உங்கள் மேலே தப்பில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகமாக தான் இருக்கும். இல்லை சார், நீங்கள் என்னை ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாற்றிருக்கீங்க. நான் உங்களை சந்தேகப்படலை. அப்படின்னா என் கூட வாங்க. சரி என்று தலையசைத்தாள் யாழினி. தன் காரை நோக்கி நடந்தான் மோகன். அவனை பின்தொடர்ந்த யாழினி அந்த ரவுடிகள் இன்னும் அங்குதான் இருக்கிறார்களா என்பதை திரும்பி பார்த்து தெரிந்து கொண்டாள். அவர்கள் இன்னும் அங்கேயே நின்று அவர்களை கவனித்து கொண்டிருந்தார்கள். அவளுக்காக கார் கதவை திறந்து விட்டான் மோகன். அவள் ஏறி அமர்ந்ததும் கதவை சாத்திவிட்டு தன் இருக்கையை நோக்கி நடந்தான். காரில் ஏறுவதற்கு முன் இன்னும் அங்கு காத்திருந்த சபாபதியை ஒரு பார்வை பார்த்தான். பிறகு காரை கிளப்பி கொண்டு அந்த இடம் விட்டு அகன்றான். இவர் முருகன் ஆளுங்க கூட சண்டை போட்டாருன்னு என்னால் நம்பவே முடியலை என்றான் சபாபதி. ஆமாம் மாப்பிள்ள, நான் இந்த ஆள் சும்மா உதாரி விடுறவர்னு இருப்பாருன்னு தான் நினச்சேன். அதனால தான் அடியால் கேட்குறாருன்னு நினைச்சேன். ஆனால் இந்த ஆள் உண்மையிலே ஹீரோ தான், ஆன்டி ஹீரோ என்று சிரித்தான் சபாபதி. காரில் டேஷ்போர்டை திறந்து அதிலிருந்து ஒரு சிறிய துண்டை எடுத்து யாழினியிடம் கொடுத்தான் மோகன். அவனிடமிருந்து அதை பெற்றுக்கொண்ட யாழினி தன் முகத்தை துடைத்து கொண்டாள். எதுக்காக தனியாக வெளியில் வந்தீங்க? இந்த நேரத்தில் தனியாக வர்றது சேஃப்டி இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா என்றான் அக்கறையாய். யாழினி அதற்கு பதில் கூறவில்லை. பரதனை நினைத்த போது அவளுக்கு அவமானமாய் இருந்தது. அது சரி, யாழினியை பார்த்தவுடனே ஓடி போனாரே, அவர் யாரு என்றான். மென்று விழுங்கினாள் யாழினி. மோகன் பரதனை கவனிக்கவில்லை என்று நினைத்திருந்தாள் அவள். யாரையாவது நம்பி வெளியில் வர்றதுக்கு முன்னாடி அவங்க நம்பிக்கையானவங்க தானான்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வாங்க. இவ்வளவு மோசமான ரவுடிங்க கிட்ட உங்களை எப்படி தனியாக விட்டுட்டு அவர் ஓடி போகலாம்? நான் மட்டும் வராமல் போயிருந்தா என்ன ஆகி இருக்கும் என்றான். இனிமே வரமாட்டேன் சார் என்றாள். குட், புன்னகைத்தான் அவன். சாரி சார், என்னால் தான் உங்களுக்கு காயம் பட்டுடுச்சு. ஆமாம், நான் உன்னால் தான் காயம் பட்டிருக்கேன். யாழினி, அந்த தொடைநடங்கி பரதன்னு தூக்கி எறிஞ்சிட்டு என்கிட்ட வந்துடு. என்னோட காயம் முழுமையாக குணமாயிடும் என்று மனதிற்குள் எண்ணிய அவன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் என்று புன்னகைத்தான். ஏன் அவன் நன்றாக இருக்க மாட்டான்? யாழினி தான் அவனுடன் இருக்கிறாளே. யாழினி வசிக்கும் பகுதிக்கு அருகில் வந்தவுடன் காரை இங்கேயே நிறுத்திடுங்க சார் என்றாள் யாழினி. உங்கள் வீடு எங்கே இருக்குது என்றான். அவனுக்கு தெரியும் என்பதை காட்டிக்கொள்ளாமல். பக்கத்து தெருவில் இருக்குது சார். நான் உங்கள் வீட்டிலேயே இறக்கி விட்டுடுறேனே. இல்லை சார், நான் தனியாக இருக்கேன். என்னை யார் கூடவாவது பார்த்தா தப்பாக பேசுவாங்க சார். உங்களுக்கு யாரும் இல்லையா? இல்லை சார், எங்கள் அம்மாவும் அப்பாவும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஐ ஆம் சாரி. பரவாயில்லை சார், ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி சார். யாழினி காரை விட்டு கீழே இறங்க முயன்றாள். நான் உங்கள் பேரை தெரிஞ்சுக்கலாமா என்றான் மோகன், அவள் பெயரை அவள் வாயால் கேட்பதற்காக. யாழினி. அவள் கூற ஏதோ ஒரு சக்தி தன் உடலில் பாய்வதை போல் உணர்ந்தான் மோகன். நல்ல பேரு. என் பேரு மோகன் என்றான் மோகன். சரிங்க சார், நான் கிளம்புறேன். காரை விட்டு இறங்கி சென்றாள் அவள். சற்று நேரம் காத்திருந்து விட்டு காரை விட்டு இறங்கி அவன் தேவையான இடைவெளியுடன் அவளை பின்தொடர்ந்து சென்றான். யாழினியின் மீது அவனுக்கு அக்கறை இருந்தது என்று கூற தேவையில்லை. அவள் நல்லபடியாய் வீட்டிற்குள் சென்று சேர்ந்து விட்டாளா என்று தெரிந்து கொள்ளத்தான் அவள் பின்னால் சென்றான். அவள் வீட்டின் பூட்டை திறப்பதை பார்த்து நிம்மதியடைந்து திரும்பி சென்றான். வீட்டினுள் சென்று கதவை சாத்திய யாழினி மோகன் செல்வதை பார்த்து ஆச்சரியமடைந்தாள். அவன் எதற்காக அவளை பின்தொடர்ந்து வந்திருக்க வேண்டும் என்பதை ஓரளவு அவள் புரிந்து கொண்டதால் இவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். இப்படி பட்ட மக்கள் இன்னும் சிலர் இருப்பதால் தான் நாட்டில் மழை பெய்கிறது என்று எண்ணினாள். அவள் மனதில் தனக்கென ஒரு சிறிய இடத்தை பதிவு செய்திருந்தான் மாய மோகன்.
காருக்கு திரும்பி வந்த மோகன் யாழினி அமர்ந்திருந்த இருக்கையை பார்த்து புன்னகைத்தான். அவள் தன் முகத்தை துடைத்த துண்டால் தன் முகத்தை மூடி ஆழமாய் மூச்சை இழுத்தான். அதே துண்டால் புன்னகைத்தபடி தன் முகத்தை துடைத்தான். யாழினி எப்பொழுது அவனுடையவளாக போகிறாளோ அவனுக்கு சபாபதியின் நினைவு வரவே அவனுக்கு ஃபோன் செய்தான். ஹலோ சார், நம்மளை அட்டாக் பண்ணவங்க யாரு? அவனுங்க எங்கள் எதிரிங்க சார். அவங்களால யாழினிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கங்க. நாங்கள் பார்த்துக்கிறோம் சார். அவங்களை நாங்கள் 24 மணி நேரமும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நல்லது, நடந்த விஷயத்தை நாகாவிடம் சொல்லிடுங்க. சரிங்க சார். அழைப்பை துண்டித்தான் மோகன். தனது ஈர உடைகளை மாற்றிக்கொண்ட யாழினி காய்ந்த துண்டால் தலையை துவட்டினாள். பரதன் எப்படி அவளை விட்டு ஓடி போகலாம்? இப்படிப்பட்டவன் அவளை எப்படி வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றப் போகிறான்? தன்னை தானே காத்துக்கொள்ள முடியாத ஒருவனை எப்படி அவள் நம்புவது? பரதனின் செயலால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தாள் யாழினி. பரதன் இவ்வளவு பெரிய கோழையாக இருப்பான் என்று அவள் நினைக்கவில்லை. தனக்கு யாரும் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக இப்படிப்பட்ட பயந்தாங்கொல்லியை அவள் திருமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டுமா? ஒருவேளை மோகன் மட்டும் சரியான நேரத்திற்கு வந்து உதவி இருக்காவிட்டால் அவள் கதி என்னவாகி இருக்கும்? அவள் தன் உயிரையும் உயிருக்கு மேலானவற்றையும் இழந்திருப்பாள். இப்படிப்பட்ட உதவாக்கரையை திருமணம் செய்து கொள்வதால் என்ன பிரயோஜனம்? அவனை திருமணம் செய்து கொள்வதை விட தனியாய் வாழ்வது எவ்வளவோ மேல். தனக்கு பரதனுடன் நடக்கவிருந்த திருமணத்தை நிறுத்துவது என்ற முடிவுக்கு வந்தாள் யாழினி. ஆனால் அவளுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. அவளே எதிர்பாராத விதமாய் பரதன் காய் நகர்த்த போகிறான் என்று. யாழினிக்கு உறக்கமே வரவில்லை. பரதன் மீது அவள் கொண்டிருந்த நம்பிக்கை அடியோடு அழிந்து விட்டிருந்தது. அவனை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்தையும் அது அழித்து விட்டிருந்தது. அவளது முடிவை பரதனின் பெற்றோரிடம் எப்படி தெரிவிப்பது என்று அவளுக்கு புரியவில்லை. ஆனால் அதை எப்படியும் அவள் செய்துதான் ஆக வேண்டும். அவளை பற்றிய எண்ணமே சிறிதும் இல்லாத ஒருவனை எப்படி அவள் திருமணம் செய்து கொள்ள முடியும்? ஒருவேளை அந்த ரவுடிகள் அவளை கொன்றிருந்தால் அல்லது கற்பழித்திருந்தால், அப்படி நடந்திருந்தால் அவள் உயிரோடு இருந்திருப்பாளா? மறுநாள் காலை அவனது அப்பாவுக்கு ஃபோன் செய்து இந்த திருமணத்தில் தனக்கு உடன்பாடு இல்லை என்பதை கூறி விட முடிவு செய்தாள். மறுபுறம் பரதன் பயத்தில் தவித்து கொண்டிருந்தான். என்ன நடந்தது என்பது மட்டும் தெரிந்தால் அவனது அப்பா அவனை கொன்றே விடுவார். ஆனால் தனது உயிருக்கும் ஆபத்திருக்கும் நிலையில் எப்படி அவன் யாழினியை காப்பாற்றுவதை பற்றி யோசிக்க முடியும்? அவளை காப்பாற்றியிருந்தால் நிச்சயம் அந்த ரவுடிகள் அவனை கொன்றிருப்பார்கள். அவனுக்கு தெரியும், நிச்சயம் யாழினி அவன் மீது கோபமாகத்தான் இருப்பாள். அவளை சமாதானப்படுத்தும் வழியை அவன் கண்டுபிடித்தாக வேண்டும். எல்லாவற்றிற்கும் தன்னை தயார் செய்து கொண்டு அவளுக்கு ஃபோன் செய்தான். தனது ஃபோனில் ஒளிர்ந்த அவனது பெயரை பார்த்து கோபத்தில் பல்லை கடித்தாள் யாழினி. அந்த அழைப்பை அவள் ஏற்கவில்லை. ஆனால் பரதன் மறுபடியும் ஃபோன் செய்தான். எரிச்சலுடன் அந்த அழைப்பை ஏற்றாள் யாழினி. யாழினி, உங்ககிட்ட பேச நான் விரும்பலை. நான் இப்போ யார்கிட்டையும் பேசுகிற மனநிலையில் இல்லை. என்ன ஆச்சு யாழினி? இப்போ எதுக்காக என் மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி என்கிட்ட கேட்குறீங்க? உண்மையில் எனக்கு அக்கறை இருக்குது, என்னை நம்பு. அதனால தான் என்னை அந்த ரவுடிங்க கிட்ட விட்டுட்டு ஓடி போனீங்களா? ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து உன்னை காப்பாற்ற தான் நான் ஓடினேன். நான் ஒன்றும் சினிமா ஹீரோ இல்லையே. நான் தனியாக அவங்கக்கிட்ட சண்டை போட முடியாதில்ல. அவங்க என்னை கெடுத்துட்டாங்க என்று பொய் கூறினாள் யாழினி. அவளுக்கு தெரியும், அப்படி கூடினால் பரதன் அவளை நிச்சயம் திருமணம் செய்து கொள்ள மாட்டான் என்று. என்னென்னது என்று அதிர்ச்சியில் கத்தினான் பரதன். ஆமாம், அந்த ரவுடிங்க என்னை கெடுத்துட்டாங்க. அமைதியானான் பரதன். என்னை மன்னித்துட்டு மறந்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கங்க. என்னை மன்னிச்சிடு யாழினி. நீங்கள் கேட்குற மன்னிப்பு இழந்த என் மானத்தை திரும்ப கொண்டு வராது. கொண்டு வரும், நிச்சயமாக கொண்டு வரும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போவும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ ரொம்ப நல்லவ. வாயடைத்து போனால் யாழினி. தான் கற்பழிக்கப்பட்டு இருந்தாலும் தன்னை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறானா பரதன்? அவனுடைய காதல் அவ்வளவு ஆழமானதா யாழினி? என்னை மன்னிச்சிடு யாழினி, தயவு செய்து என்னை மன்னிச்சிடு. என்னோட தப்பை சரி பண்ண எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு அனுமதி கொடு. உன்னுடைய இடத்துல என்னால் வேறு யாரையுமே யோசித்து பார்க்க முடியாது யாழினி. எனக்கு தலை வலிக்குது. நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசுகிறேன். அழைப்பை துண்டித்தாள் யாழினி. வெற்றி புன்னகை புகுத்தான் பரதன். யாழினியின் குரலில் இருந்த வித்தியாசத்தை அவன் நன்றாகவே உணர்ந்தான். ஆரம்பத்தில் அவள் பேசிய போது இருந்த கோபம் அவள் அழைப்பை துண்டித்த போது இல்லை. தன்னால் இயன்ற மட்டும் அவன் யாழினியை குழப்பிவிட்டான். அவனுக்கு தெரியும், முடிவு அவனுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்று. அவன் அவளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறினான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் அவள் கற்பழிக்கப்படவில்லை என்று. அவன் அங்கிருந்து ஓடிப்போனனை தவிர தூரத்தில் நின்று அங்கு நடப்பதை கவனித்து கொண்டுதான் இருந்தான். நல்லவேளை திடீரென்று அங்கு வந்த ஒருவன் அவளை காப்பாற்றிவிட்டான்.
யாழினி சுத்தமாகத்தான் இருக்கிறாள். ஆனால் அவள் கலங்கப்பட்ட பின்னும் பரதன் அவளை மணந்து கொண்டதாய் அவள் நினைத்து கொள்ளப் போகிறாள். பரதன் எண்ணியது சரிதான். யாழினி குழப்பத்தில் இருந்தாள். பரதன் கோழையாக இருந்தாலும் அவனது மனது மிக பெரியது. யாழினி அப்படிதான் நினைத்தாள். இல்லை இல்லை, பரதன் அவளை அப்படி நினைக்கச் செய்தான். பரதன் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதற்காக யாழினி பொய் கூறினாள். ஆனால் அவள் கூறியது பொய்தான் என்று தெரிந்திருந்த பரதன் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு விட்டான். எப்படியும் அவளை சம்மதிக்க வைத்துவிட முடியும் என்ற எண்ணத்தில்தான் இருந்தான் பரதன். அவனது எண்ணத்தை யாழினி சுலபமாக்கிவிட்டாள். கட்டிலில் படுத்துக்கொண்டு விட்டத்தை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் மோகன். தன் திட்டம் பழித்து விட்டதை எண்ணி அவள் அறியாமலேயே யாழினி அவனிடம் நெருக்கமாய் வந்துவிட்டாள். அவளது மனதில் அவனை பற்றிய நல்லெண்ணத்தை விதைத்தாகிவிட்டது. வெகு விரைவிலேயே அந்த விதை முளைக்கத் தொடங்கும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அப்படி நடக்கும்போது யாழினி அவனுடன் அவன் வீட்டில் இருப்பாள். தன் கண்களை உயர்த்தி கட்டிலின் தலைக்கட்டியில் இருந்த யாழினி உபயோகப்படுத்திய சிறிய துண்டை பார்த்தான். அதை தன்னை நோக்கி இழுக்க அது அவனது முகத்தில் வந்து விழுந்தது. அதை எடுக்கும் நோக்கம் அவனுக்கு இருக்கவில்லை. அதில் குறிப்பிட்டு கூறும்படி எந்த வாசனையும் வராவிட்டாலும் அவன் அதில் யாழினியின் இருப்பை உணர்ந்தான். அவனது இதழ்கள். யாழினி என்று அவள் பெயரை முணுமுணுத்தான். திருச்சியில் தன் கால்களை பதித்தான் மோகனின் இரட்டையனான பரத். அவன் ஏன் அங்கு வந்தான் என்று நாம் கூற வேண்டிய அவசியமில்லை. அவன் மோகனை தேடித்தான் அங்கு வந்திருந்தான். ருத்ரேஷின் உதவியுடன் தான் திருச்சியில் இருப்பதாய் மருத்துவரின் கவனத்தை மோகன் திசை திருப்பினான் அல்லவா? அதை மோகனைச் சேர்ந்தவர்கள் நம்பியதன் விளைவுதான் பரத்தை திருச்சியின் வருகை. மோகன் எப்படி கண்டுபிடிப்பது என்று புரியவில்லை பரத்துக்கு. ஏனென்றால் அவனது போனை அவனால் ட்ராக் செய்யவே முடியவில்லை. ஆனால் எப்படியும் அவன் மோகனை கண்டுபிடித்தே தீர வேண்டும். என்ன காரணத்திற்காக மோகன் திருச்சிக்கு வந்திருக்கிறான் என்று புரியவில்லை அவனுக்கு. ஒருவேளை அவன் தேடி வந்த பெண் திருச்சி சம்பந்தப்பட்டவளாக இருப்பாளோ என்னவோ. எது எப்படி இருந்தாலும் மோகனை தேடி கண்டுபிடித்தாக வேண்டும். மறுநாள் காலை பரதனையும் அவனுடைய வார்த்தைகளையும் எண்ணியபடி தேநீர் பருகி கொண்டிருந்தாள் யாழினி. பரதன் குறுகிய மனப்பான்மை உள்ளவனாக இருப்பான் என்று அவள் எவ்வளவு நாளாய் நினைத்திருந்தாள். அவன் இவ்வளவு நல்ல மனம் கொண்டவனாக இருப்பான் என்று அவள் நினைக்கவில்லை. காலியான தேநீர் குவளையுடன் சமையலறைக்கு செல்லலாம் என்று எழுந்த அவள் தனது கைபேசி ஒலித்ததால் நின்றாள். அழைப்பை ஏற்ற அவள் பரதனின் பதட்டமான குரலை கேட்டு அவளும் பதட்டமானாள். யாழினி, என்ன ஆச்சு பரதன்? அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக். ஐயோ, எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கீங்க? அம்மா இப்போ ஹாஸ்பிட்டலில் இல்லை, நாங்கள் அவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். சரி, நான் உடனே வரேன். அவள் அழைப்பை துண்டித்தாள். வெகு சொற்ப நேரம் எடுத்துக்கொண்டு பரபரவென தயாராகி கதவை பூட்டிக்கொண்டு ஆட்டோ பிடித்து பரதன் வீட்டை நோக்கி விரைந்தாள் யாழினி. ஆட்டோவிற்கு பணம் கொடுத்துவிட்டு பரதன் வீட்டிற்குள் நுழைந்தாள். அவளை பின்தொடர்ந்து வந்த சபாபதி மோகனுக்கு போன் செய்து விஷயத்தை கூறினான். யாழினி பரதன் வீட்டிற்கு வந்ததை தெரிந்து கொண்ட மோகன் கோபத்தில் பல்லை கடித்தான். அவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. பரதனின் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதும் தெரியவில்லை. எல்லாம் முடிந்து விட்டது என்று அவன் எண்ணியிருந்தானே. இப்போது எதற்காக யாழினி அவனது வீட்டிற்கு சென்றிருக்கிறாள்? மோகன் தவித்து போனான். அதே நேரம் பரதனின் வீட்டின் மற்றொரு புறத்தில் துப்பறிவாளன் முகேஷின் உதவியாளனான கருப்பு அந்த வீட்டில் நடப்பதை நோட்டமிட்டு கொண்டிருந்தான். வீட்டிற்குள் நுழைந்த யாழினி நடராஜனின் அம்மா லட்சுமி களைத்து போன முகத்துடன் கட்டிலில் படுத்திருப்பதை கண்டாள். என்ன ஆச்சு ஆண்டி என்றாள் யாழினி கவலையுடன். என்னே தெரியலம்மா, ஒருவேளை கடவுள் என்னை சொர்க்கத்துக்கு வர சொல்லி கூப்பிடுறாரோ என்னவோ என்றபடி மூச்சு விடவே சிரமப்பட்டார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஆண்டி, நான் என்னை பற்றி கவலைப்படலை. நான் கண்ணை மூடுறதுக்குள்ளே நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதை பார்த்துட்டு நான் சாகணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும் என்றாள். இப்போ நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நானும் அப்பாவும் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாட்டை எல்லாம் செய்கிறோம். உங்கள் விருப்பப்படி சீக்கிரம் யாழினி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்துடுவா என்றான் பரதன் யாழினியின் முகத்தை கவனித்தபடி. உனக்கு இதில் விருப்பம்தானேம்மா என்று இரும்பினார் லட்சுமி. மேஜையின் மீது இருந்த தண்ணீரை எடுத்து அவரிடம் நீட்டினாள் யாழினி. யாழினி, உன்னோட சம்மதம்தான் அம்மாவை குணமாக்க போகிற மருந்து. தயவு செய்து கல்யாணத்துக்கு நீ தயார்னு சொல்லு என்று கெஞ்சினான் பரதன். லட்சுமியை பார்த்து சம்மதம் என்று தலையசைத்தாள் யாழினி. தேங்க்யூ, நீ எங்களுக்கு ரொம்ப பெரிய உபகாரம் பண்ணி இருக்கிற. வர்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம கல்யாணம். நான் கல்யாண வேலையை ஆரம்பிக்கிறேன், சரியா? மறுபடியும் சரி என்று தலையசைத்தாள் யாழினி. மோகனுக்கு ஃபோன் செய்த
கருப்பு அங்கு நடந்தவற்றை சுட சுட அவனுக்கு பரிமாறினான். அதை கேட்ட மோகனின் நிலை என்னவாக இருக்கும் என்று கூற வேண்டிய அவசியமே இல்லை. அவனது ரத்தம் கொதித்தது, கண்கள் சிவந்தது, பற்களை அழுத்தமாய் கடித்தபடி கண்களை மூடி நின்றான் மோகன். பரதனின் குடலை கிழித்து மாலையாக போட்டுக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியது மோகனுக்கு. அவனுக்கு இருந்த கோபத்தில் அவன் அதை செய்து விடுவான் என்று தோன்றியது. இது எப்படி நடந்தது? அவன்தான் பரதன் மீதான நம்பிக்கையை உடைத்து விட்டானே. பிறகு அவனை மணந்து கொள்ள எப்படி யாழினி சம்மதித்தாள்? அவள் எப்படி அதை செய்யலாம்? நாகாவுக்கு ஃபோன் செய்தான் மோகன். சொல்லுங்க சார். பரதன் காலை உடைச்சிடுங்க. சரிங்க சார். நீங்கள் அதை செய்யும்போது யாழினி அவன் கூட இருக்கக்கூடாது. சரிங்க சார். சொல்லனா கோபத்துடன் அழைப்பை துண்டித்தான் மோகன். இந்த பெண்கள் அறிவு கெட்டவர்கள், தேவையில்லாத சென்டிமெண்ட்களில் தங்களை புகுத்தி கொண்டு அவதிப்படுவார்கள் என்று எண்ணி பல்லை கடித்தான். அவனுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. அப்படிப்பட்ட ஒரு சென்டிமெண்ட் தான் அவனுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்றது. தன் அம்மா லட்சுமியுடன் அமர்ந்திருந்தான் பரதன். அம்மா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாண வேலைகளை ஆரம்பித்து யாழினி மனசு மாறுவதற்குள் இந்த கல்யாணத்தை முடிக்கணும் என்றான் பரதன். நான் அப்படி நடக்க விட்டுடுவேன்னு நினைக்கிறியா நீ? நேற்று என்ன நடந்ததுன்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே. நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சே. அப்படித்தான் இவளை எல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். உண்மையை சொன்னால் அவள் ஒத்துக்க மாட்டா. அவள் கல்யாணத்தை நிறுத்த சொன்னப்போ நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன்மா. அப்படி நடக்க விட நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. இந்த வீட்டை பாரு, மாசமான 8000 ரூபாய் இதுக்கு தண்டமாக வாடகை அழுறாம். நீ மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவள் வீடு நம்ம கைக்கு வந்துடும். 70 லட்சம் பெருமானம் உள்ள வீடு நமக்கு சொந்தமாகும். அது அனாமத்தா வேற ஒரு கைக்கு போக விட்டுடுவேனா என்ன? அது மட்டுமா, பேங்கில் இருக்கிற அவங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் வந்தால் நான் சொந்தமாக தொழில் தொடங்குவேன். நீ சொல்கிறது சரிதான். ஆனால் அவள் தங்கையை என்ன செய்வது என்று தான் எனக்கு புரியவில்லை. எத்தனை நாளைக்கு தான் நீயும் டிரைவராகவே காலம் தள்ளுறது? அவள் தங்கையை பற்றிய கவலை நீங்கள் விடுங்கள் அம்மா. அவளை பிறகு பார்த்து கொள்ளலாம். அவளை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நான் இந்த கஷ்டமெல்லாம். அதுக்கு பிறகு நானும் 4 வண்டிக்கு ஓனர் ஆயிடுவேன். அப்புறம் அவள் தங்கையையும் இல்லாமல் பண்ணிடுவோம். அம்மாவும் பிள்ளையும் திட்டமிட்டு கொண்டார்கள். மறுநாள் காலை வழக்கம்போல் பால் வாங்க நடந்தான் பரதன். அப்பொழுது அவன் சில மனிதர்களால் சூழ்ந்து கொள்ளப்பட்டான். அவர்களை பார்த்து அவன் திகில் அடைந்தான். முகத்தை மறைத்தபடி முகமூடி அணிந்திருக்கும் பிறகும் அவர்கள் பார்க்க ரவுடிகளைப் போல் இருந்தார்கள். அவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பது அவர்களது சிவந்த கண்களை பார்த்த போதே புரிந்தது. என்னடா தொடை நடுங்கி, அன்னைக்கு அந்த பொண்ணை விட்டுட்டு ஓடி போனவன் தானே நீ என்றான் ஒருவன் நக்கலாய். உன்னை மாதிரி விளங்காதவன் எல்லாம் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது வென்று முழுங்கினான் பரதன். அவனது உடல் வியர்வையில் நனைந்தது. அப்படியென்றால் இவர்கள் அவனை தான் அன்று குறிவைத்தார்களா? அன்று முடிக்காமல் விட்ட வேலையை இன்று செய்யத்தான் வந்திருக்கிறார்களா? நீங்கள்லாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும் என்றான் நடுங்கியபடி பரதன். உங்களுக்கு உன் சாவு தாண்டா வேணும் என்றான் நாகா கோபமாய். நீங்கள்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. நீ உயிரோடு இருக்கிறது தாண்டா நீ பண்ண மிகப்பெரிய தப்பு என்றான் சபாபதி. எதுக்குடா வீணா பேசிக்கிட்டு இருக்கீங்க? போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் என்றான் நாகா. அடுத்த நிமிடம் அவனை ஓங்கி ஒரு விதை விட்டான் சபா. பரதன் சுருண்டு விழுந்தான். ஒரு உதைக்கே தாங்களடா மச்சாய்வன் என்று சிரித்தான் நாகா. கல்லில் மோதிக்கொண்ட இரத்தம் வலியும் தன் உதட்டை தொட்டு பார்த்து அழுதான் பரதன். தான் கொண்டு வந்திருந்த கட்டையால் அவன் காலை உடைக்க ஓங்கினான் நாகான். பரதனின் இல்லாத மூளை துரிதமாய் வேலை செய்தது. அவர்களுக்கு பின்னால் பார்த்தபடி கத்தினான். யாழினி, சீக்கிரமா போலீஸை கூப்பிடு. யாழினி. யாழினியின் பெயரை கேட்ட அவர்கள் உறைந்து நின்றார்கள். யாழினி இங்கு இருக்கிறாளா? மோகன் கூறியது அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது. பரதனை நீங்கள் தாக்கும்போது அங்கு யாழினி இருக்கக்கூடாது என்று அவன் கூறினான் அல்லவா? தங்களை சமாளித்து கொண்டு அவர்கள் திரும்பினார். ஆனால் அங்கு யாழினி இல்லை. பரதன் பொய் உரைத்தது அவர்களுக்கு புரிந்தது போனது. கோபத்துடன் மீண்டும் பரதனை நோக்கி அவர்கள் திரும்பினார்கள். ஆனால் அந்த சிறிய இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு பரதன் எப்பொழுதோ ஓட துவங்கி விட்டிருந்தான். அவர்கள் அவனை துரத்தி கொண்டு ஓடினார்கள். மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் ஓடி மறைந்தான் பரதன். என்ன செய்வது என்று புரியாமல் எரிச்சலுடன் நின்றான் நாகா. மோகனுக்கு என்ன பதில் கூறுவது? அவர்கள் இப்படி அவனை தவற விட்டது தெரிந்தால் மோகன் கொன்று விடுவானே. நாகா, மோகன் சார்கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம். நம்ம இவனை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் என்றான் சபா. சரி என்று தலையசைத்தான் நாகா. அவர்கள் அந்த இடம் விட்டு அகன்றார்கள். வழக்கம்
பூஜைக்குரிய பொருட்களை கொடுத்துவிட்டு செல்வதற்கு கோவிலுக்கு வந்தாள் யாழினி. கடைகளுக்கு பொருட்களை கொடுத்துவிட்டு திரும்பிய யாழினி அங்கு கைபேசியில் உரையாடி கொண்டிருந்த மோகனை பார்த்ததும் மனம் மகிழ்ந்தாள். யாழினி வந்ததை அவன் கவனிக்கவில்லை என்று யாழினி நினைத்தாள். ஆனால் அப்படி நாம் நினைக்க காரணம் இல்லை. நமக்கு தெரியாதா மோகனை பற்றி? நாம் நினைப்பது சரிதான். அவளை பார்க்காதது போல் அவன் அங்கு நின்றிருந்தான். அவனுக்கு முன்னால் வந்த யாழினி அவனை நோக்கி கையசைத்தாள். அவளை பார்த்து புருவம் உயர்த்தி சிரித்த மோகன், நான் அப்புறம் பேசுகிறேன் என்று அழைப்பை துண்டித்தான். ஹாய் யாழினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களால் நான் செஞ்சது ஒரு சின்ன ஹெல்ப் தான். உங்களால் தான் நான் நல்லா இருக்கேன்னு நான் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சரி, ஏற்றுக்கிறேன் என்று தன் கைகளை உயர்த்தி புன்னகைத்த மோகன், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க என்றான். நான் பூஜை பொருட்கள் சப்ளை பண்ண வந்தேன். ஓ, அதுதான் எங்கள் குடும்ப தொழில். ஓ அப்படியா? கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லைன்னா உங்களை நான் ட்ராப் பண்ணட்டுமா? சரி என்று தலையசைத்தாள் யாழினி. அவளுக்கு கார் கதவை திறந்து விட்டான். அவள் அமர்ந்து கொள்ளவும் காரை ஸ்டார்ட் செய்தான் மோகன். தனியாக இருக்க உங்களுக்கு கஷ்டமா இல்லையா யாழினி என்று பேச்சை தொடங்கினான். அதற்கு பதில் கூறாமல் அமைதியாக இருந்தாள் யாழினி. நான் உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தால் மன்னிச்சிடுங்க யாழினி. இல்லை மோகன் சார். தன் பெயரை அவள் கூறி கேட்ட மோகன் புலங்காகிதம் அடைந்தான். தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் என்றாள். அப்படின்னா யாரையாவது ஒரு நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா? மீண்டும் அமைதி காத்தாள் யாழினி. நான் வேணும்னா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் யாழினி. இல்லை, நான் வேணும்னா மாப்பிள்ளை பார்க்கட்டுமான்னு கேட்டேன். என்னோட கல்யாணம் ஏற்கனவே நிச்சயமாயிடுச்சு சார். அப்படியா? யார் அந்த அதிர்ஷ்டசாலி? தன்னை விட அதிகமாக அவர் உங்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இருப்பான்னு நம்புகிறேன். அவனுக்கு பதில் கூற முடியாமல் தவித்தாள் யாழினி. பரதன் பற்றி அவனிடம் எப்படி கூறுவது என்று அவளுக்கு புரியவில்லை. அவனுக்குத்தான் பரதனை பற்றி நன்றாய் தெரியுமே. உங்கள் பர்சனல் விஷயத்தை என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அவர் பெயர் பரதன். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட மகன். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு உங்களை விட்டுட்டு ஓடி போனானே, அவனை மாதிரி அவர் இல்லைன்னு நிச்சயமாக தெரிஞ்சுக்குங்க. பெருமூச்சு விட்டாள் யாழினி. என்ன ஆச்சு யாழினி? நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதே அவரைத்தான். என்னென்னது என்று பிரேக்கை அழித்துவிட்டு அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான் மோகன். ஆமாம் என்று தலையசைத்தாள் யாழினி. இதை என்னால் நம்ப முடியலை. உங்களை சுயமரியாதை உள்ள பொண்ணுன்னு நினைச்சேன் என்றான் வேண்டாவிருப்பாக. பரதன் ரொம்ப நல்லவர் என்றாள் யாழினி மெல்லிய குரலில். தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பெண்ணை ரவுடிங்க கிட்ட விட்டுட்டு ஓடி போகிற ஒருத்தன் நிச்சயம் நல்லவனாக இருக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. என்னை எங்கள் வீட்டில் விட்டுருங்க சார் என்றாள் யாழினி. கோபத்தில் நரநரவன பல்லை கடித்தான் மோகன். பரதனை பற்றி அவன் பேசுவது யாழினிக்கு பிடிக்கவில்லை என்பது அவனுக்கு புரிந்தது. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. தன்னோட வாழ்க்கையை தானே கெடுத்துக்கிற ஒரு பெண்ணை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. நீங்கள் சொந்தமாக தொழில் செஞ்சு சொந்த காலில் நிற்கிறவங்க. ஒரு குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு உங்களால் சம்பாதிக்க முடியுது. அப்படி இருக்கும்போது எதுக்காக போயும் அந்த முடிக்காமல் பாதியில் நிறுத்தினான் மோகன் கோபமாய். காரை ஸ்டார்ட் செய்து அதை முடுக்கினான். அதன் பிறகு அவன் எதுவும் பேசவில்லை. யாழினிக்கு வருத்தமாய் போனது. நீங்கள் என் கல்யாணத்துக்கு வருவீங்களா என்றாள் யாழினி. பதில் கூறாமல் திடமாய் அவளை பார்த்தான் மோகன். நீங்கள் என் கல்யாணத்துக்கு வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு நல்ல பெண்ணோட வாழ்க்கை கெட்டு போகிறதை பார்க்குற அளவுக்கு எனக்கு கல் நெஞ்சு கிடையாது. யாழினி வசிக்கும் பகுதிக்கு வந்ததும் காரை நிறுத்தினான் மோகன். காரை விட்டு கீழே இறங்கிய யாழினி வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினான். கண்ணிமைக்காமல் அவளையே பார்த்தபடி அமர்ந்திருந்தான் மோகன். அவனுக்கு ஒரு விஷயம் புரிந்து போனது. யாழினி இந்த திருமணத்தை நிறுத்த மாட்டாள். அவன்தான் அதை செய்தாக வேண்டும். அவன் அதை நிச்சயம் செய்வான், அது எப்படி இருந்தாலும். அந்த சம்பவத்திற்கு பிறகு வீட்டை விட்டும் வெளியே வரும் தைரியம் இருக்கவில்லை பரதனுக்கு. எல்லா திருமண வேலைகளையும் பார்க்கும்படி தன் தந்தையையே அவன் அனுப்பி வைத்தான். தவிர்க்க முடியாத வேலைகளுக்கு தன் நண்பர்கள் புடைசூழ சென்றான். நாகாவும் அவனது நண்பர்களும் மோகனின் அழைப்பை ஏற்கவே நடுங்கினார்கள். அவர்களிடமிருந்து எந்த செய்தியும் வராமல் போனதால் கோபத்தில் கொதித்து கொண்டிருந்த மோகன் இறுதியில் நேரில் சென்று நாகாவை பார்ப்பது என்ற முடிவுக்கு வந்து அவன் வீட்டிற்கு வந்தான். தன் கண்களில் நெருப்பை வாரி இறைத்து கொண்டிருந்த மோகனை தன் வீட்டில் பார்த்ததும் மென்று முழுங்கினான் நாகசாமி. சார், நான் கொடுத்த வேலையை உங்களால் செய்ய முடியலன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே என்றான் காட்டமாக. இல்லை சார், எடுத்த வேலையை முடிக்காமல் நாங்கள் விடமாட்டோம். நீங்கள் வேலையை முடிக்கிறதுக்குள்ளே அவன் யாழினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவான் சீறினான் மோகன். பரதன் வீட்டை விட்டு தனியாக எங்கேயும் வரல சார். எங்கே போனாலும் அவனோட ஃப்ரெண்டுங்க கூடவே சேர்ந்து போகிறான். அப்படின்னா அவன் காலை எப்படி உடைப்பீங்க? எப்படியாவது அவனை வெளியே வர வச்சு செஞ்சிடுவோம் சார்.
நாகசாமியிடம் கொடுக்கப்பட்ட வேலையை அவன் முடிக்காமல் போனால் அடுத்து என்ன செய்வது என்பதை பற்றி சிந்தித்தபடி அந்த இடம் விட்டு அகன்றான் மோகன். 2 நாட்களுக்கு பிறகு துரதிர்ஷ்டவசமாய் நாகசாமியால் மோகன் கொடுத்த வேலையை முடிக்க முடியவில்லை. தன் பொறுமையை முழுவதுமாய் இழந்து விட்டிருந்தான் மோகன். ஏனென்றால் யாழினியின் திருமணத்திற்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருந்தது. இனி நாகாவை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற முடிவுக்கு வந்த அவன் தானாகவே களத்தில் இறங்கினான். மோகனிடமிருந்து எந்த அழைப்பும் வராமல் போனதால் நாகாவும் அவனது நண்பர்களும் ஆச்சரியமடைந்தார்கள். மோகன் அவர்களுக்கு ஃபோன் செய்து அவர்களை ஒரு பிடிப்பான் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அப்படி ஒன்றும் நிகழவில்லை. மோகன் எதையும் செய்யக்கூடியவன் என்று அவர்களுக்கு தெரிந்த போதிலும் அவனது அழைப்புக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். மோகன் எங்கோ செல்வதை பார்த்த சபா இடைவெளி விட்டு அவனை பின்தொடர்ந்து சென்றான். அவன் மனதில் என்ன இருக்கிறது என்று அவனுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். பரதன் கார் ஓட்டுநராக பணியாற்றி கொண்டிருந்த அந்த வீட்டிற்குள் மோகன் நுழைவதை பார்த்து அவன் திகைப்படைந்தான். அந்த வீட்டிற்குள் எதற்காக மோகன் செல்கிறான்? பரதனின் முதலாளி மோகனுக்கு தெரிந்தவனாக இருப்பானோ? ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு மோகனின் வரவுக்காக காத்திருந்தான். 1/2 மணி நேரத்திற்கு பிறகு அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்தான் மோகன். அவனை பின்தொடர்ந்து வந்த பரதனின் முதலாளி ராமாமிர்தம் மோகனுக்கு கார் கதவை திறந்து விட்டார். அது சபாவுக்கு மேலும் திகைப்பை தந்தது. இந்த மனிதன் லேசுப்பட்டவன் அல்ல என்று மனதில் எண்ணிக்கொண்டான். நாகசாமிக்கு ஃபோன் செய்து நடந்த விவரத்தை அவனிடம் கூறினான் சபாபதி. அதை கேட்ட நாகசாமி வியப்படைந்தான். மோகன் தங்களுக்கு கொடுத்த வேலையை முடிக்க முடியாமல் போனதற்காக அவன் வெட்கம் கொண்டான். வேறு ஏதாவது ஒரு உதவியின் பொருட்டு நிச்சயம் மோகன் தங்களை அழைப்பான் என்று அவன் நம்பினான். ஆனால் மோகன் அவர்களை அழைக்கவே இல்லை. தங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் பயன்படுத்தி பரதனை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர அவர்கள் பிரம்ம பிரயத்தனம் செய்தார்கள். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் வீட்டை விட்டு வெளியே வர தயாராக இல்லை பரதன். மறுநாள் யாழினியின் திருமணம். அப்பொழுது மோகன் அமைதி காக்கவே நாகசாமி அவனுக்கு ஃபோன் செய்தான். அவனது அழைப்பை ஏற்றான் மோகன். சொல்லுங்க சார், நாளைக்கு யாழினி மேடத்தோட கல்யாணம். நீங்கள் என்னை இன்வைட் பண்ணுறீங்களா என்றான் கிண்டலாக. என்னை மன்னிச்சிடுங்க சார், பரவாயில்லை விடுங்க. நீங்கள் எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் சார். நாங்கள் வேணும்னா பரதனை கிட்னாப் பண்ணிடட்டுமா? அவசியம் இல்லை. நீங்கள் எங்கள் மேலே வருத்தத்தில் இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் பரதனை நாங்கள் அடிக்கும்போது யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. அதனால தான் சார் அவன் எங்ககிட்ட இருந்து நெருங்க முடியலை. அவன் எப்போவும் யார் கூடவாவது இருந்துக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார், நாங்கள் அவனை முடிச்சிடுறோம். பரவாயில்லை விடுங்க. நாகசாமி, எனக்கு தேவைப்பட்டால் நான் உங்களை கூப்பிடுறேன். நிஜமாக தான் சொல்கிறீங்களா சார்? ஆமாம், நாங்கள் உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கியிருக்கோமே சார், அதை என்னோட அன்பளிப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் எனக்காக வேலை செஞ்சுருக்கீங்க. நான் கோவை வரும்போது எனக்குன்னு யாருமே இல்லை. ஆனால் இப்போது இந்த தெரியாத இடத்துல எனக்காக நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க. நாகசாமி மனம் இலகி போனான். இத்துடன் காதல் பிசாசின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் காதல் பிசாசை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதற்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நன்றி. அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம்.